பிரியமானவர்களே, சங்கீதம் 31 பழைய ஏற்பாட்டில் சங்கீத புத்தகத்தில் 687, அதாவது பழைய ஏற்பாட்டில் 687ஆம் பக்கம் சங்கீதம் 31 இருக்கிறது. 31ஆம் சங்கீதத்தில் இப்போ நீங்கள் கவனிக்கிற நிகழ்ச்சி 3வது நிகழ்ச்சி. இதை போல 2 அறிமுக நிகழ்ச்சிகள் இதற்கு முன் இருக்கிறது. இங்கே வரிசையாக பார்க்கலாம். 15 நிமிடங்கள் அளவில் உள்ள இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் என்ன பண்ணலாம், வரிசையாக பார்க்கலாம். சில சமயம் ஒரே நிகழ்ச்சியை 3 முறை பார்க்கலாம், 4 முறை பார்க்கலாம். இது வெறும் பிரசங்கம் போதனை இல்லை, இது கற்றுக் கொடுக்கிற, உருவாகுதலை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி. ஆகவே தான் இந்த நிகழ்ச்சியை 3 முறை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஊசியில் நூல் கோக்குறதுன்னா ஒரு சின்ன பொண்ணோ பையனோ இருக்கான், நூல் கோக்குறாங்க, ஒரு தடையில் வந்துடாது. நிறைய முறை செய்யும்போது அப்புறம் கரெக்டாக அது நூல் உள்ளே போகிறதுக்கு பழகுவோம். எழுதுறது அப்படி தான், பல முறை எழுத சின்ன வயதில் நம்மை பழக்கப்படுத்துனாங்க. அதை போல் தான் பைபிள் கற்றுக்கொள்வதும் தியானமும். 2வது நிகழ்ச்சியில் நம்ம என்ன படித்தோன்னா, நம்பி இருக்கிறேன் அந்த வார்த்தையை வைத்து 1, 6, 14, 19 இந்த நம்பி இருக்கின்ற வார்த்தையை எப்படி குறிக்கிறது, எப்படி எழுதுறது, அதனுடைய வாக்கியத்தை எப்படி பார்க்குறது என்று பார்த்தோம். இந்த சங்கீதத்தில் 7 பத்திகளை நம்ம பார்த்தோம். 7 பத்திகள். 7 பத்திகளில் 1, 2, 3லேருந்து 5, 6லேருந்து 8, 9லேருந்து 13, 14 முதல் 18, 19 முதல் 20, 21 முதல் 24, 7 பத்திகள். இந்த பத்தி பிரிவுகளை நல்லா விளங்கி பார்த்து குறித்து ஒரு பத்தி ஒரு 3 முறை கூட வாசிக்கலாம். அப்புறம் அடுத்த பத்தி ஒரு முறை சங்கீதம் முழுவதையும் வாசிக்கலாம். போன முறை சொன்னேன், இந்த சங்கீதம் முழுசாக வாசிக்கிறது. அதை இப்போ செய்ய போகிறோம். ரெடி ஆயிட்டீங்களா? கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியரும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். வீண் மாயைகளை பற்றி கொடுக்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுரங்களை அறிந்திருக்கிறீர். சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கடிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்பும் ஆனேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடிப்போனார்கள். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினால் என்னை இரட்சியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக.
உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறேன். கர்த்தர் அரணான நகரத்திலே எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். பார்த்தீங்களா, என்ன பண்ணியிருக்கோம்? மூடும் மனதோடு வாஸ்திருக்கும். அதாவது கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, சத்தத்தை கேட்குறோம், கவனமாக வார்த்தையை பார்க்குறோம், வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு நேராக நம்முடைய ஆவிக்குரிய செவிகளை திறக்கிறோம். இதுக்கு எவ்வளோ நேரம் தான் ஆச்சு? 4 நிமிடங்கள் தான். இன்னும் கூட ஸ்லோவாக வாசித்தா 5 நிமிடங்களில் இந்த சங்கீதம் ஏறக்குறைய பைபிளில் ஒரு பக்கம்தான். அடிக்கடி இந்த மாதிரி வாசித்தோன்னா நம்முடைய சிந்தை காக்கப்படும், உணர்ச்சிகள் பலப்படுத்தப்படும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பரிசுத்தமாக்கும் கிரியையை வசனத்தின் மூலமாக செய்வார். ஆகவே தான் இதை நாம் படிக்க வேண்டும். எப்படி படிக்க வேண்டும்? ஒரு சபையில், ஜெபக்குழுவில், வீட்டு ஜெப கூட்டத்தில் எல்லாரும் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாங்க, அதை விட சிறந்தது எல்லாரும் சேர்ந்து இப்படி கற்றுக்கொள்வது. அப்பொழுது வசனத்தின் சத்தியம் உள்ளத்திலே நிலைத்திருக்கும். இதில் பாருங்க, போன நிகழ்ச்சியில் பார்த்தோம், எங்கெல்லாம் கஷ்டங்களை குறிக்கிற வார்த்தைகள் உதாரணமாக நம்ம பார்த்தோம். 7வது வசனத்தில் உபத்திரவம், ஆத்தும வியாகுலம். 9ல் திருப்பி ஆத்துமாவும் வயிறும் கருகி போயிட்டு, திருப்பி மீள்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கருகி போச்சுன்னா அவ்வளோதான், எரிஞ்சு போச்சு ஆத்துமாவும் வயிறும். அப்படின்னா என்ன? ரொம்ப கஷ்டப்படும்போது வயிற்று வலின்னு மருத்துவரை சந்திக்க போவாங்க, அல்சர்னுவாங்க. அதுதான் ரொம்ப கவலை, ஒன்றும் வழியே இல்லை, அல்சர் வந்துச்சு. அதுதான் தாவீது எழுதுறார், வயிறும் கூட கருகி போயிட்டு, ஒரே வலி, எரிச்சல், சஞ்சலம். 10வது வசனத்தில் பலன் குறைந்து போச்சு, எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. அதுக்கு வேற கஷ்டம், மற்றவங்களுக்கு நான் நிந்தையா இருந்தேன், அருக்களிப்பானேன், அப்புறம் என்னை கண்டவர்கள் என்னை விட்டு ஓடி போனார்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்தா 2020 உங்களுக்கு ஞாபகம் வரலாம். 2020 என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், ஏதாவது 100ஆண்டு விழா அப்படிலாம் கிடையாது. 2020 தான் கோவிட் நம்ம நாட்டில் வந்தது, உலகம் முழுவதும் பரவினது. இந்த கோவிட் வந்தவங்க கூட பார்க்க முடியாமல் போச்சு. சொந்த குடும்பத்தார் கூட கோவிட்னால மதித்தவர்களை அவங்கள அடக்கம் பண்ண முடியாமல் போய்விட்டது. பக்கத்தில் கோவிட் 2020 எழுதிக்கலாம். இந்த அனுபவம் பைபிளில் குஷ்டரோகிகளை அவருடைய மனநிலையை விளக்கும் ஒரு வாக்கியங்களை நாம் பார்க்கிறோம். அவங்கெல்லாம் குஷ்டரோகிகள்லாம் புறம்பாக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஏளனமாய் பேசப்பட்டவர்கள், நிந்தையை அனுபவித்தவர்கள். அவங்க சொல்லணுன்னா அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, அயலாருக்கு நிந்தை, அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்பு, கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். 2 காரியம், ஒன்று கோவிட், இன்னொன்று லெப்ரசி. கோவிட் பரவுகிற வியாதி, லெப்ரசி பயங்கரமான வியாதி. இதை போல எனக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு. அப்புறம் செத்தவனை போல சில சமயம் திட்டும்போது சில இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க புண்படுத்துறதுக்காக, பயங்கரமான வார்த்தை. செத்தவனை போல முழுவதும் மறக்கப்பட்டேன், மற்றவர்களால் மறுக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். நம்முடைய கஷ்டங்களை விளக்குற நிறைய வார்த்தைகள் இந்த சங்கீதத்தில் பார்க்கணும். இதெல்லாம் மெதுவாக கவனித்து குறிப்பிட்ட விதமாக குறித்து கொண்டு அதை எடுத்து டயரி, அது நோட்டில் எழுதி அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்து கொண்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ இந்த மாதிரி அனுபவத்தின் வழியாக போனீங்க,
சொந்த குடும்பத்திலே இப்படி நடந்திருக்கலாம், உறவினர்களால் வந்திருக்கலாம், நண்பர்களால் வந்திருக்கலாம், ஊழியத்தில் வந்திருக்கலாம், உங்கள் மேலே பொறாமையினால் சிலர் இப்படி செய்திருக்கலாம். தாவீது தேவனை நேசித்தவர், தேவனோடு கூட நடந்தவர். அவருக்கு இந்த அனுபவங்கள் வந்த போது எப்படி தேவனை அதிகமாக அறிந்து கொண்டார், தேவனை எப்படி நம்பியிருந்தார் என்பதை இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த சங்கீதத்தில் முக்கியமான வார்த்தைகள் எத்தனை முறை வருகின்றன? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரங்கள். நாங்கள் பார்க்குறீங்களா, அந்த புள்ளி விவரங்கள் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் பாருங்கள், கொஞ்ச நேரம் அப்படியே பாருங்கள். அந்த புள்ளி விவரங்கள் அப்படியே உங்களுக்கு அனுப்பலாம், உடனே அனுப்பிடலாம், உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடலாம், வச்சு நீங்கள் படிக்கலாம். என்ற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், 22 முறை வருது. என்னை 11 முறை வருது, எனக்கு 11 முறை வருது, நான் 6 முறை வருது. அப்போ 22, 11, 33, 44, ஏறக்குறைய 50 தடவை தன்னை பற்றி ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். ஏறக்குறைய 23ஆம் சங்கீதம், 27ஆம் சங்கீதம் போல் இந்த சங்கீதம் இருக்கு. உரிமையோடு ஆண்டவர்கிட்ட பேசுகிறார். 10ல் என் பிராணன், 13ல் என் பிராணனை. அதான் குறிப்பிட்ட கலரில், ஒரு பிங்க் கலரில் மார்க் பண்ணிக்கலாம். மேலே 10ல் 13 அழிக்கலாம், 13ல் 10 அழிக்கலாம். இதுக்கு தான் பைபிள் ஸ்டடி அப்படின்னு சொல்கிறது. வேதத்தை கற்றுக்கொள்ளுதல், படித்தல், ஆராய்தல். அப்போ இது அருமையான சங்கீதம். இந்த சங்கீதத்தில் கடந்த கால வார்த்தைகள் இருக்குது, நிகழ்கால வார்த்தைகள் இருக்குது, எதிர்கால வார்த்தைகள் இருக்குது. 14வது வசனம், நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன்றது நிகழ்காலம், நீரே என் தேவன் என்று சொன்னேன்றது கடந்த காலம். பார்த்தீங்கன்னா, இப்படி தான் நம்ம வார்த்தைகளை காலத்தெல்லாம் கவனமாக பார்க்கலாம். இது ஒரு நல்ல வழிமுறை. இந்த சங்கீதத்தை படிக்க படிக்க இந்த சங்கீதம் மேலே உங்களுக்கு ரொம்ப விருப்பம் வந்துடலாம். விருப்பம் வந்தால் ஒரே சங்கீதம் 5 முறை கூட வாசிக்கலாம், மெதுவாக வாசிக்கலாம். ஒவ்வொரு வசனத்தை வாசித்து சும்மா கொஞ்சம் நேரம் அப்படியே பார்க்கலாம், கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் அதை எடுத்து வைத்து கொள்ளலாம். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீர் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறீர். உம்மை நம்புகிறவர்கள், உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் செய்வது, இதை போல நீங்கள் யோசிக்கலாம். பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த சங்கீதத்திலிருந்து அநேக பொக்கிஷங்களை எங்களுக்காக எடுத்து ஒவ்வொன்றாக கொடுக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை இந்த சங்கீதத்தோடு ஒப்பிட்டு இந்த சங்கீதத்திலிருந்து ஆவிக்குரிய சத்தியத்தை பெற்றுக்கொண்டு பலமடைய நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நன்மைகளை நினைத்து தியானித்தார், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக பணிகிறோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக பணிகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். திகையாதே என்றவரே, திகைக்கும் போது காத்தவரே,